நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெயிலையும் லாபகரமாக மாற்றுறது வித்தை தான் இந்த சித்திரை பட்டம். ஏன் மற்ற பட்டத்தை விட இந்த சித்திரை பட்டம் ஸ்பெஷல்னா, ஏன்னா இந்த சமயத்தில் வர்ற காய்கறிகளுக்கு சந்தையில் தேவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட சீசனில் சரியான பயிர் மற்றும் காய்கறிகளை சாகுபடி செஞ்சால் மட்டும் போதும் அதிக லாபம் பெற முடியும். முதல்ல நாம் பார்க்க போகிறது கொடி வகை காய்கறிகள். மற்ற காய்கறிகளோட இந்த கொடி வகை காய்கறிகளை பந்தல் சாகுபடி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இதுதான் ஒரு பொற்காலனே சொல்லலாம். இதில் முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாகற்காய். வெயிலையும் தாங்கி வளரும். ஜூன் ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண சீசன் வந்தால் நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பீக்கங்காய் மற்றும் புடலங்காய். வறட்சி தாங்கி வளரும். தினமும் நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது சுரைக்காய். குறைவான பராமரிப்பு, ஆனால் அதிக பலன். தொடர்ந்து அறுவடை பண்ணலாம். கொடி வகை காய்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது செடி வகை காய்கறிகள். செடி வகை காய்கறியில் முதல்ல பார்க்கக்கூடியது வெண்டைக்காய். சித்திரை பட்டத்தில் வெண்டை போட்டால் பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு மகசூலுமே அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 45 நாள்லேயே அறுவடைக்கு வந்துடும். அடுத்தது கொத்தவரை. தண்ணீர் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கொத்தவரையை நீங்கள் தைரியமாக பயிரிடலாம். அடுத்தது மிளகாய். வெயிலில் விளையிற மிளகாய்க்கு எப்பவுமே அதிக காரம் இருக்குது. அதே மாதிரி சந்தையில் பார்த்தீங்கன்னா அதோடைய மவுசும் அதிகமாகவே இருக்குது. அதனால் நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கத்திரிக்காய். கத்திரிக்காயை நம்ம வருடத்தில் எல்லா நாளும் பயிரிடலாம். எளிதாக வளர்க்கலாம். தினசரி வருவாய்க்கு ஏற்றது. இதை தவிர மற்ற காய்கறிகளான கோவைக்காய், தக்காளி, முள்ளங்கி, சௌசௌவையும் நீங்கள் பயிரிடலாம் இந்த சித்திரை மாதத்தில். மூன்றாவது நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள். கோடை காலத்து கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பூசணி, வெள்ளரிக்காய் நம்ம தாராளமாக பயிரிடலாம். கோடை வெயிலுக்கு மக்கள் அதிகமாக தேடி வாங்குறது வெள்ளரிக்காய் தான். இது 60 to 70 நாள் பயிர். சீக்கிரமாக பணத்தை எடுக்க இது ஒரு சிறந்த வழி. அடுத்தது தர்பூசணி. காய்கறி வகை இல்லைனாலும் சித்திரை பட்டத்துக்கு சிறந்த பணப்பயிர். அடுத்து நம்ம கீரை வகைகளை சிறுகீரை, அரைக்கீரை, முழுக்கீரை, தண்டுக்கீரை, மணத்தக்காளி, காசனி கீரை, பசலை, இந்த மாதிரி கீரை வகைகள் நம்ம தாராளமாக பயிரிடலாம். இவற்றை 25 to 30 நாட்களில் அறுவடை செஞ்சிடலாம். கோடை காலத்தில் எப்பவுமே கீரைக்கு தட்டுப்பாடு இருக்கிறனால நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களே, வெறும் காய்கறிகள் மட்டும் இல்லாமல் உங்கள் நிலத்தோட சத்தை அதிகரிக்கிறதுக்கு, குறைவான பராமரிப்பில் வருமானம் பார்க்கறதுக்கு இந்த பயிர் வகைகளை நீங்கள் சித்திரை பட்டத்தில் தாராளமாக முயற்சி பண்ணலாம். இது உங்கள் மண்ணை அடுத்த பட்டத்துக்கு, அதாவது ஆடிப்பட்டத்துக்கு தயார் செய்ய ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சித்திரை பட்டத்தில் என்னென்ன பயிர் வகைகளை பயிரிடலாம்னு பார்க்கலாம். இந்த சித்திரை பட்டத்தில் காராமணியை நாம தாராளமாக பயிரிடலாம். இது வளர்ச்சி தாங்கி வளரக்கூடியது, மிக முக்கியமான பயிரில் ஒன்று. இதை செடி வகையாகவோ அல்லது கொடி வகையாகவோ பயிரிடலாம். மண்ணில் தலைச்சத்து நிலைநிறுத்தற்கு இது ரொம்ப பயன்படுது. அடுத்தது உளுந்து. உளுந்தில் நம்ம வம்பன் போன்ற கோடைக்கேற்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். 60 to 70 நாட்களே பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்துடும். நெல் அறுவடைக்கு பிறகு ஈரப்பதத்தை வைத்து பயிரிட இது ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அடுத்தது பாசி பயிர். கோடைகால வெப்பத்தில் நல்லா வளரக்கூடியது. குறைந்த அளவு தண்ணீர் இருந்தால் போதும். 70 நாளில் நல்ல மகசூல் தரக்கூடியது. அடுத்தது தட்டைப்பயிறு. ஆடு மாடு வைத்திருக்கிறவங்களுக்கு, விவசாயிகளுக்கு இது இரட்டை லாபம்னு சொல்லலாம். தானியமாகவும் பயன்படுத்தலாம். செடியை மாடுகளுக்கு தீவனமாகவும் கொடுக்கலாம். அடுத்து கடைசியாக கொள்ளு. மிக கடுமையான வளர்ச்சியும் அதிக வெப்பத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஒரே பயிர் அப்படின்னா இந்த கொள்ளு தான். நம்முடைய நிலத்தில் சத்து குறைவாக இருந்தாலும் இது நல்லா வளரும். அடுத்து கூடுதலாக வெயில் காலத்தில் செடிகளை காப்பாற்ற சில முக்கியமான டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை. முடிஞ்ச வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துங்க. தண்ணியை நீரில் மட்டும் பாய்ச்சறது ஈரப்பதத்தை தக்க வைக்கும். அடுத்தது மூடாக்கு. செடிக்கடியில் தென்னை நார் அல்லது காய்ந்த இலைகளை போடுங்க. இதனால சூரிய வெளிச்சம் நேரடியாக மண்ணில் பட்டு ஈரப்பதம் ஆவியாகிறத தடுக்கலாம். அடுத்தது நேரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பாய்ச்சறதுக்கு காலையில் 7 மணிக்கு முன்னாடி அல்லது சாயங்காலம் 5 மணிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சரியான நீர் மேலாண்மை முறை மற்றும் காய்கறிகளை தேர்வு செய்து நம்ம சாகுபடி பண்ணுறதுனால அதிக லாபம் பெற முடியும். இந்த சித்திரை பட்டங்கிறது கஷ்டமான காலம் கிடையாது. சரியான திட்டமிடல் இருந்தால் இதுதான் லாபகரமான காலம். நான் சொன்ன இந்த பயிர்களில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.